வணக்கம், நான் உங்கள் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து சூப்பராக இந்த ஜாங்கிரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஜிலேபி பண்ணும்போது நம்ம எப்படி ஜாங்கிரி பண்ணுறது சொல்லிக் கொடுங்க நிறைய பேர் கேட்டிங்கல்ல. அந்த ஜாங்கிரி வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஜாங்கிரி பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து செயல்முறையில் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. பட் இருந்தாலும் இந்த டைமில் நான் சொல்கிறேன், மாவு அரைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வடைக்கு எப்படி அரைக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மாவு அரைச்ச பிறகு இந்த மாவு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணணும். இந்த 5 விரலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 விரல் வச்சு ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்படி ரிவர்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ஆகிடும். ஸோ அதனால் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபி வரும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜாங்கிரிக்கு எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு எப்படி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஜாங்கிரிக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் தேவையான அளவு, சர்க்கரை 1 கிலோ, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த உளுத்தம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கிறது கரெக்டான பக்குவத்தில் ஊற வைக்கணும். அதாவது 1 மணி நேரம் ஊற வச்சா மட்டும் போதும். அதிகமாக ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு புளிப்புத்தன்மை வந்துடும். அப்படி புளிப்புத்தன்மை வந்தால் உங்களுக்கு என்ன பண்ணால் இந்த ஜாங்கிரி குக் பண்ணி முடித்த பிறகு அந்த சால் டேஸ்ட் கிடச்சா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்ச பிறகு தண்ணியை வடிகட்டுருங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு, அதாவது வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டுருங்க. சரிங்களா? வடிகட்டி முடிச்ச பிறகு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நல்ல உளுத்தம் பருப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறோம். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணி எப்படி நீங்கள் அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி உளுத்தம் பருப்பு வடைக்கு அரைப்பீங்களோ அதே பக்குவத்துக்கு மாவு அரைச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஜாங்கிரி வராது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எப்படி வடைக்கு அரைப்பீங்களோ அதே பக்குவம் தான், வேறு எதுவுமே இல்லை. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் உங்களுக்கு கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு நல்ல ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கங்க. தட்டு பெருசாக இருந்தால் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த உளுத்தம் பருப்பு மாவு வந்து இதில் ஆட் பண்ணுறோம். வடை பக்குவத்துக்கு கரெக்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கை காமிக்கிறல அது எதுக்காக காமிக்கணும்னா, நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது இந்த 5 விரலை வச்சு நீங்கள் ஒரே மாதிரி முன்னாடியே நீங்கள் சுற்றணும். அது அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ரப்பர் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடு ஃப்ரண்ட்டில் மட்டும் மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக வரும். அப்படி கையில் எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே டைமில் மாவு அரைக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக பக்குவத்தில் அரைச்சிக்கணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணுறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காக ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக மேலே வர்றதுக்காக, அதாவது ஜாங்கிரி குக் பண்ணி முடிச்ச பிறகு மேல் பகுதி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வரணும். அதனால தான் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க ஆரஞ்சு ரெட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண கரெக்டாக உங்களுக்கு தெரியும், அந்த லைட் ஆரஞ்சு கலர் தெரியும். அது அப்படியே நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் தெரியும். ஏன்னா நம்ம சுகர் சிரப்லேயும் வந்து அந்த ஆரஞ்சு ரெட் கலர் ஆட் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்து போட்டுனா அப்படி அல்வா மாதிரி வரணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு ரெடி ஆனதை எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சின்ன பவுலில் தண்ணி எடுத்துங்க. அந்த பவுலில் தண்ணி எடுத்து இந்த உளுத்த மாவு வந்து அதில் போட்டிங்கன்னா அப்படி மேலே இருக்கணும். கீழே கரைஞ்சி போச்சுன்னா மாவு நீங்கள் கரெக்டாக சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதாவது அரைச்ச பக்குவம் சரியில்லை, அதே டைமில் வந்து இங்கே மிக்ஸ் பண்ணும் பக்குவம் சரியில்லைன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை ஆட் பண்ணுற டைமில் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது, ஆஃபில் இருக்கணும். எதுக்காக இந்த சர்க்கரை ஆட் பண்ணனா, இப்போ சர்க்கரை சிரப்பு ரெடி பண்ண போகிறோம், அதாவது சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு எனக்குன்னா 1 கிலோ சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேரமல் ஆகாமல் ப்ராப்பராக உங்களுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகும். சரிங்களா? நிறைய பேர் வந்து கடாய் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை போடுவாங்க. அப்போ என்ன ஒன்றுனா உங்களுக்கு கடாய் சூடாக இருக்கும். அந்த டைமில் சர்க்கரையோட கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆன் பண்ணாமல் சர்க்கரையை போட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த சர்க்கரை பாவு ரெடி ஆகுது. இந்த டைமில் மேலே இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஸ்டெயினில் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போது இந்த சர்க்கரை பாவு பக்குவம் எனக்குன்னா கரெக்டாக 1.5 கம்பி பதம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கணும்.
பாருங்கள், கையில் எடுத்தால் லைட்டாக அப்படி ஒட்டணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் வந்துருக்கணும். ஒரு கம்பி பதம் வேண்டாம், 2 கம்பி பதம் வேண்டாம், 1.5 கம்பி பதம் அளவுக்கு நீ கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ ரெடியான இந்த சக்கரை பாவில் வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கலரோட டெக்ஸ்சர் தெரியும். பார்த்திங்களா, இப்போது இந்த ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சக்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஜாங்கிரி கிளாத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கிளாத் இல்லாதவங்க என்ன பண்ணால் இந்த பேக்கரி பைப்பிங் பேக் சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த க்ரீமில் போட்டு பைப்பிங் பண்ணுவாங்கள்ல, அந்த பேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பேக் வந்து இந்த பேக்கரி சம்மந்தப்பட்ட கடையில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழி போல் வைங்க. அதுக்கு மேலே அந்த துணியை வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஆயிலில் கரெக்டாக நீங்கள் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஜாங்கிரி ரெடி. அதே டைமில் ஒரு சின்ன பவுல் வைங்க. அதுக்கப்புறம் அந்த துணி வைங்க. துணியில் வந்து இந்த மாவை ஆட் பண்ணுறோம்ல, அந்த டைமில் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியில் ஆட் பண்ணி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் ஜாங்கிரி ரெடி ஆகுது. இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கடாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கடாய் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அதே டைமில் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் இந்த ஜாங்கிரி கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போடுங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ரவுண்டாக அதுக்கு மேலே நீங்கள் சுற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். வீட்டில் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு இந்த ஜாங்கிரி எப்படி சுற்றுறது உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதுனால ஜாங்கிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது மாவு அரைக்கிற பக்குவம், மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் கடாயில் வந்து அந்த ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக அந்த பபுள்ஸ் கம்மி ஆன பிறகு அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா இன்னொரு சைடு கரெக்டாக வெந்து வரும். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக ரெடி ஆகுதில்ல, இந்த டைமில் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜாங்கிரி நல்ல எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறோம். எண்ணெயோடு போட வேண்டாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் லைட்டாக வார்மாக சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து அந்த சுகர் சிரப்பு இறங்கும். இப்போது இந்த ஜாங்கிரி வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் உள்ளே இருக்கட்டும். நல்லா டிப் பண்ணுங்கள். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பு நல்லா பிடிக்கும். அதுக்கு பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ஜாங்கிரி ரெடி. என்னங்க, இப்போ இந்த ஜாங்கிரி எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.